என்ன கரத்திலும் புனலகுடி புதுக்கோட்டை மாவட்டம் பிராலிமலை தாலுகா நம்பன்பட்டி ஊராட்சி கொடாரிக்குடி அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் விழாவை முன்னிட்டு தேவேந்திர குல வேளாண் நடத்தும் 44வது நாள் மண்டபடியை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குழுக்கள் ஒன்று வரும் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு தம்பி CS தமேந்திரன் அவர்கள் வேலன் வருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டு குயிலனும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமொழி பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணி தரும் அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த DM ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக தோன்றி நடிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிறு வயதிலே நாடக உலகத்திலே அனுபவம் வர வேண்டும் என்றால் ஒரு நடிகனுக்கு 5 ஆண்டு காலம் ஆகும். எழுதியிருக்காக என்னன்னு தெரியல. நன்றி ப்ரோ. இந்த பாடலை பாராட்டி டாக்டர் சி விஜயபாஸ்கர் MBBS மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவள் சார்பாக புல்லா VR ராமலிங்கம் ரம்யா ராஜகிரி குளவாய்ப்பட்டியை சேர்ந்த அன்புறவர்கள் சார்பாக ரூபாய் 101. இந்த பேப்பரை எங்க எடுத்தாரு? மெடிக்கல் செட். என் அன்பு மகன் திறமையா பாடுவேன். என் மயன் வர ஆள் உள்ளே போயிருக்கேன் என்கிட்ட நினைக்கிறேன் இங்க வா நீ உள்ள போய் ஒரு கட்டியை போட்டு வா. அது உனக்கு ரோசம் வந்துருமே. புதுக்கோட்டையை சேர்ந்த K அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். தம்பி கம்மா கண்ட அண்ணே இவ்வளவு கூட்டமும் தாய் பாசத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது. நீ பாடக்கூடிய பாடல்களை கேட்டு இவர்கள் அத்தனை பேருமே சித்து என்று அழுக வேண்டும். மூக்க உழுவ வைக்கணும்னா ஏன் எல்லாரும் முகத்துல முலாத்துற தோவையா? அந்த அளவுக்கு அம்மா பாட்டை பாடி இழுங்க ப்ரோ. புதுக்கோட்டை காவிரி நகரிலே பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த தம்பி. இன்னைக்கு உலகம் பூரா தெரியும். காரணம் இவனுடைய திறமையினால் இத்தனை மக்களை சம்பாதிச்சான். அதோட நான் கொடுக்கிற 4000 ரூபாய் சம்பளத்துல எப்படி 23 லட்சத்துக்கு புதுக்கோட்டை டவுன்ல இடம் வாங்கினேன்னு தெரியல. இல்ல இவன் நாடக சம்பளத்துல வாங்கினானா இல்ல எங்கனையும் பின்னாடி பொட்டனை சொல்றானா வேற ரெட் லைட் ஏரியாது பாத்தியா? சரி எங்கிட்ட நல்லா புண்ண ஆத்திர வழிய பாரு. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல் மணி பொன்ன போலாத்தா சிக்கு புக்கு ரயிலே கலக்குது மாறு வஸ்டையிலே சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை வைரமே 60 அடி கம்பமே தூத்துக்குடி போதலாரு அவட்டுக்குள்ள ஓட்டு மயிர புடுங்கினாரு. தம்பி கொஞ்சம் உள்ளவாவே. என்னன்னு யாரும் அழுகல? எப்படி அழுகிறது? ஏன்டா எல்லாத்தையும் மூட கிளப்பி விட்ட கண்டாங்க. இது அம்மா வாட்டாரா? ஐயா காவல்துறை இருந்தா துப்பாக்கி எடுத்துவாங்க ஐயா. ஒரு 4 பேர்த்த சுட்டுட்டு என் மேல கேச போடுங்க. பாட்ட பாடு அம்மா பாட்ட பாடு. சிக்கு புக்கு ரயில் மயில புடுங்க.
எப்பா சிரிக்காதீப்பா. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோயுமே உன் முகத்தில் நான் நடிக்க எங்க போய் தேடுவனமா பட்ட கடலை நான் அடைக்க. நான் கண்ட கனவுளே நந்தவனம் எரிந்தது அந்தவனோ என்று அப்புறம் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுளே நந்தவனம் எரிந்தது அந்தவனோ என்று அப்புறம் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோய் சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலோய் சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்சே. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா உள்ளே சாவ கூட வரச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா உள்ளே சாவ கூட வரச்சே. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனது? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கலே. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கலே. கொள்ளி வைக்கும் கூடு புனையோ எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கலே. கொள்ளி வைக்கும் கூடு புனையோ எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணன்னிட விழுந்த கண்ணீர் கடவுள் விழட்டும். ஏ கண்ணன்னிட விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணன்னிட விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள அம்மா அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும். ஏ கண்ணன்னில விழுந்த கண்ணீர் கடவுள் விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாளட்டும். ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா?
வாசிக்கிறவன் கையை புடுங்கி கொடுத்தவாரு கை கொடுத்தவாரு இதாண்டா டிரைவர் உன்னைத்தான் வண்டி ஓட்ட அவன் வாசிக்கிறவன் கையை முடிக்கிற அவனே தூக்கி கொண்டு போய் குனி வச்சுதான் பண்ணிடுவான் செருப்பு அடின்னு ஒன்னே உண்மையிலே அருமையான பாடு பெற்ற தாய் பாடலை பாடி கண்ணீர் வர வச்சான் இல்லையா அவனுக்கு 100 ரூபாய் கையில வர வச்சுட்டேன் வாழ்த்துக்கள் ப்ரோ கையில வந்து கடப்பரை எடுத்து அடிச்சு போடணும் கையில வாசிப்பி ஆடா மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வா கோட்டைகிட்டி குமரன் ஒரு கலையை கற்க வேண்டும் என்றால் கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை ஞானமான அறிவாளியா இருக்க வேண்டும் அப்படித்தான் இந்த மிருதங்க சக்கரவர்த்திக்கு அமைந்தார் மிக திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி வாத்தியா ஆவுடையார் கோயில் இடதுகை பழக்கம் உள்ள மிருதங்க சக்கரவர்த்தி மோகன்தாஸ் ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் அவருடைய மாணவரும் அறந்தாங்கி அருகாமல் உள்ள இரட்டையாள மண்ணின் மைந்தரின் அன்பு தம்பி எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைத்து பேர் வாங்குவார்கள்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடரட்டும் உன்னுடைய வெற்றி பயன். அதனை தொடர்ந்து மாப்பிள்ளைய சொல்லவே தேவையில்லை. மண்டம சிறுவன் நரைச்சிருக்குன்னா அவளை வேலைப்பாடு பார்த்துருக்கேன். அப்படி என்ன மச்சான் வேலை பார்த்துருப்பாப்புல? ஏய் மூட்டம் போடுறேன் ப்ரோ. ஏன்னா 23 வயசுல நரைக்குதுன்னா வாழ்த்துக்கள் ப்ரோ. அதே மாதிரி யாரும் மண்டையில மசுறு உதுருதுன்னு மசுறு நடாதீங்க. அதே மாதிரி நரைச்சு போச்சுன்னு டை அடிக்காதீங்க. அது ஒரு காலத்துல உங்களை அதிகமா பாதிக்கும். உண்மை அதே மாப்பிள்ள. சில பேர் அப்படித்தான் கோயம்புத்தூர் போய் என் மாப்பிள்ளையெல்லாம் நட்டுட்டு வந்தேன். இன்னும் புண்ணு ஆறாம மண்டை ஊறான் பிதுக்கு மருந்தை போடுத்துறியா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த தன்மை குறையா இருக்கா, லென்த் ஆக வேண்டுமான்டான்னு வாங்க. போயிட்டு வந்தா ஒண்ணுக்கு இருக்கும்போது ஏ விடாது. எவ்வளவு முடியுமோ அவளை செஞ்சுட்டு பேசாம கேரி பையில அள்ளி போட்டு போறது நல்லது. நான் மூளைப்பத்திர டாக்டரா அன்பு மாப்பிள்ளை. எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அதிரடி மண்ணெண்ண அந்த ஆளுதான் அம்புட்டு ஜாமான் முடிஞ்சா இங்க அடிப்பேன். நான் போய் அடிச்சிடா மண்டி போட்டு அடிப்பாப்புல மச்சான். மேலூர் அருகாமையில் உள்ள சருகு வளையப்பட்டியை சேர்ந்த என் அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள். உண்மையிலே இவர் திறமைக்கு 2300 சம்பளம் பத்தாது. கேரளாவில இருந்து பங்காளி நம்ம தமிழ்நாட்டிலே தமிழன் வளர்த்து வரக்கூடிய கலைகளை என் தமிழன் நீங்க எல்லாம் வளர்த்து விடணும், காப்பாற்ற. இங்கே ஐயாண்டி மேளம், தப்பாட்டம், நிறைய கலைகள்லாம் இருக்கு இங்கே தமிழகத்துல. நம்ம என்ன செய்யறோம், வீம்புக்குன்னே கேரளாவில இருந்து ஆளு கூட்டு வர்றோம். அவங்க 2.25 லட்சம்
பார்த்தா பொம்பளை ஊரம் செக்கச்சவேன்னு இருப்பாங்க. நம்ம வயலுக்கு அந்த பிள்ளையை பார்த்தோன்னே காப்பெல்லாம் கழட்டுவாங்க. காப்பா கழட்டிட்டு நாளைய புள்ள கட்டுவான் பூஜாரின்னு. அவங்க ஒரே அடிதான், சண்டை மேலண்டுவேன், ஊருக்குள்ளேயே சண்டை எழுத்துட்டு போயிடுவேன். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு அடிக்கிறாங்கப்பா. கடுப்பு விட்டா அங்கிட்டு பொம்பளை வரா, அங்கிட்டு வாடா. ஆனா நீ ஒரு ஆளு எந்த முளைப்பாரி தூக்கி கொண்டு நீயே தண்ணியில கரைச்சிட்டு வந்துருவோம். கராட்டை அடி ஆடிட்டீங்களா? எங்க கராட்டை அடி ஆடிங்க? எல்லா அடியும் அடி பின்றீங்களே ப்ரோ. நீயே முட்டனாக்கு முண்டை. தம்பி தர்றேன்னா நீதே என் தம்பி, எனக்கு 100 ரூபா தர்ற. அப்புறம் என்ன தம்பி தர்றேன்னு? தம்பி தருமா குளவாய்ப்பட்டி எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு 100 ரூபா. தகடு வைக்கிறது மாதிரி பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் எங்களது KR ராமசாமி அவர்கள் சீன் தாளா. ராமசாமி ராமசாமியா அதை வச்சுட்டு இங்க எதுக்கு வர்ற? எல்ஐசி பதிய வர்றியா? போ ப்ரோ, அதை எடுத்துட்டு வா. ரெண்டு பேரும் திறமையான ஆளுங்க. அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன, அவங்களோட சேர்ந்து நீ நங்கு குத்துற என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் மறைச்சு வையா. ஆந்திராவெல்லாம் 8 வருஷம் ஒருத்தர் செயின் 7 கோடி ரூபா ஃபைன். உனக்கு தெரியாது, ஓட்டக்கூடாது. ஐயா நீங்க பாதுகாப்பு கொடுக்குறவங்களா? உள்ள போய் நம்ம வீட்டுல போய் பாருங்கய்யா. அந்த வாழை அந்த ஏசி ஓடுதான்னு பாரு. கமல் ஐயாவுக்கு ஒரு இது மாட்டி விடு. சாமியை அழைக்க உண்மையிலே சாமி அழைக்கணுமா? அழைச்சு விடு. ஏன்னா இப்ப வர சாமி அழைக்கிறது எனக்கு பயந்து எனக்கு. ஏன்னா நாங்க பரம்பரை கோடாங்கி திகிடு மூடா சாமி வரும், அது உண்மை. ஆனா சாமியை ஆடிவிட்டு என் 100 ரூபா காசை காணா. ஒருத்தர் வந்து உள்ள என் பொண்டாட்டியே காணாம அதை ஆடிக்கிட்டு அழகு கோயிலுக்கே போயிருக்கு. ஓடி பொண்டாட்டியை காணாமனு வந்து அப்புறம் என் கணேஷ் கோயிலை காணா, என் பீரோல் சாவியை காணா, ஜெல்ல காணான்னு வரக்கூடாது. நாங்க ரொம்ப ஏற்கனவே ஏழை போயில நாங்க எக்கோ வைங்க. அப்போ எக்கோ வச்சு நல்லா சார் போய் மருதமணியா உள்ள போய் பார்த்துட்டோம். குளுக்க சேரிக்கிறது அவன் தன்னால அவன் வெதர சமக்க முடியாம பிடிச்சிடுறான். அவனை போட்டுக்கிட்டு மருதமணி மசத்தை புடுங்குற மாதிரி. அவன் எங்க அண்ணன் தான். அண்ணே வர வேண்டிய நேரத்துல தான் வருவார். அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம், ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நாடகத்தை உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் பப்புன் டான்ஸ் பார்த்தோன்னே போயிருவீங்க. உங்களுக்கு நிறைய வேலை பண்ணி இருக்கு. எந்த ஒரு கலையா இருந்தாலும் அதை ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் வச்சிருக்கேன். நீங்க உங்க குடும்பம் குட்டி முக்கியம் ப்ரோ. நல்லா இருக்கலாம் நீங்க எல்லாம். அதே உண்மை. நீ என்னத்த குடும்ப குட்டியை காப்பாற்ற உன் குட்டியை காப்பாற்ற. கொடாலிக்குடி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா கொள்ளாத கருப்பனையா. கருப்பே கத்துரமா இருக்கிறானையா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறானையா. கொடாலி குடியிலே இருக்கிற சாமி ஐயா துடியான ஜாமிதானையா. சாமி போனா தத்துரமா இருக்கிறையா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறையா. தண்ணி இன்னும் கள்ளி சரி காலி முனியந்தா.
கள்ளிச்சேரி காளி முனியந்தா தங்கச்சி முத்துமாரிய பார்க்கத்தான வந்துதான் நிற்கிறான் ஐயா கள்ளிச்சேரி கம்மாயா பொல்லாத உடமரமா ஆந்த அலறடா காளி முனிய மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா காளி முனி மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா வந்துதான நேராச்சியா இந்த ஊரக குடிய இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா பாட்டை சாமி விளையாடுவாரையா சாமி ஊரம் மக்களை எல்லாம் காக்குவாரையா சாமி ஊரம் மக்களை எல்லாம் காக்கவே அதனை தொடர்ந்து ஆடல் அனசி நல்லா அருமையான பிள்ளை நீ இதை பார்த்துட்டு போய் பறிச்சு போ நீ போய் டீச்சர் லப்பலம் போட்டு செஞ்சிடாத போங்க ப்ரோ இப்போ பயந்து எனக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு பயந்து 12 அடிக்கிற பையில டீச்சரை கூட்டிட்டு ஓடுது எதுலதான் பயம் இல்லாம எங்கேயும் ஓடுது தாஜ்மஹால் கடைக்கு போனா குணம் வந்து போட்டு கொடுக்குறாங்க எங்கேயும் போக முடியாது வீட்டுக்குள்ளேயே படு நல்ல ஒரு டான்ஸ் டூ சிமெண்ட் மூடே வெரி லாங் அதுல எவனோ 1.5 சிமெண்ட் அள்ளி இருக்கேன் டூ கரையாமுத்து உன் செவரொட்டி ஓகே நீ என்ன பண்ண நீ கடைசி வரைக்கும் தோல் கட்டல மிஷன் அமைக்கிற மாதிரி நீ அங்க அமைக்கினா நாங்க கம்மிக்குவா நீ ஆப் பண்ணிக்க அண்ணே என்ன குக்குற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி விடுனே உனக்கா தாளக்கார ஐயா மணப்பாறை அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக்க அனி குனி ஜம்மாடி ஆடாடி ஒண்ணே கரியாடி பாடி சேது முட்டாடி வந்தாடி அவதமாவ வரபோமா தவஜரிய தவபோமா நாமக்கலையே போமா இல்லவளே போமா கூடத்துல ஒரு ரவுண்ட் இறங்கினா அந்த பிள்ளை நிலைமையை யோசிச்சு பாரு ஆளாளு காய்க்கல பிடிச்சிட்டு போயிடுவாங்க நகைச்சுவை மன்னன் எங்கள் அண்ணன் உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 11 நாளாக உளுந்த வடையிலே 4 பீஸாக பொளந்து அதை ஒரு பீஸை எடுத்துக்கொண்டு உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் என் அண்ணன் மருதமணி அவர்கள் இன்னும் 10 நிமிஷத்துல பாப்பனாக நடிக்க தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது ஸ்ரீ கரும்சாமி அவர் ஆடியோ சரளபட்டி கரும்சாமி ஆடியோஸ் சரளபட்டி வாழ்த்துக்கள் புறோ அருமையா பண்ணீங்க நல்லா பண்றீங்க சூப்பர் அதனை தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கொடாலி கொடி அன்பு உறவுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து அங்கிட்டு 2 பேரு
வாழ்த்துக்கள் ப்ரோ. பேரு எனக்கு தெரியாது. எழுதி கொடுத்தா தானே. பிஎஸ்கே பங்காளி நல்ல கப்ளிங். அங்கிட்டு ஆமா ஏதாவது ஒண்ணு போடுறாங்க. விட்டு பணம் கூட எடுத்துட்டு போடா. நாடகத்தினுடைய அமைப்பாளர் எம் பெரியசாமி பூஜாரி நாயக்கன்பட்டி எம் பெரியசாமி அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். உங்களிடம் பேச என்னப்பா அர்ஜுன சித்தா ராஜாலி அந்த கள்ளப்பருவு மட்டும் ஒரு அரை வழங்கல 100 ரூபா தரேன். என்ன கள்ளப்பருவு வைக்கிறடா இருட்டுக்குள்ள எதிர மிச்சு போறாரு. ராஜாலி ராஜேந்திரன் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்கு 101 ரொம்ப நன்றி. இந்த 100 ரூபாய் வச்சு இங்க இருக்க 40 பேருக்கு சோறு ஓட்டுறேன். நன்றி. கள்ளப்பருப்பு கையால் அவன் 2 பருப்பு தர போடா வீச்சப்படுத்த. உங்களிடம் பேசிக்கொண்டு நடந்து கொண்டிருப்பவன் என்னுடைய குருநாதர் பேரை சொல்லாமல் நான் எந்த மேடையிலையும் ஆமா குருநாதர் பேரை சொல்லணும். நீ வேலை பார்த்த ஓனரை மறந்திருப்ப. நீ ஒரு சொன்ன பையன். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணியையா மாணவன். நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே எம்கேஆர் பவனுகாமை மற்றும் பல வேலைகளை தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் அந்த 2 பேர்த்த வெளியே எழுக்கிறேன். போயிட்டு வா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் குல குணம் எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் குல குணம் ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் ஒரு சொத்து சுகசா உங்களுக்கெல்லாம் ஒரு செல்வம் எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் குல குணம் ராதா அண்ணே. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் நோக்கி வழியணும். நீங்க எல்லோருமே வாழ்க்கையில எல்லா செல்வம் பெற்று நோய் நொடி இல்லாம அந்த கருப்பனோட அருளோடு என் காளிமுனியாரோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் சந்தோஷமா நல்லா இருக்கணும். Hello. Yes. Hello. Hello. ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. அந்த தண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா. ரொம்ப ஆடி கூட்ட வாழ்க்கையெல்லாம் பூட்டி வைக்கிறா. ஆடாதடா யப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு
ரசிக்கிறப்பா உள்ளோ நெஜவாயில காதலிச்சா மரிதப்பா உள்ளோ உரக்குறப்போ தலையில நான் எழுதி வச்சதப்பா ஒரு பொன்மான இஷ்டப்பட்டாலோ என்னப்பா காத்தா ஒரு என்ன முடு கூட்டமா இருக்குது ஏப்பா இவங்கெல்லாம் எல்லாம் உன்னால எங்க இருந்தாங்க சரி அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மிருதங்க சக்கரவர்த்தி மருமேனே நீங்க எப்படி இருக்கீங்க அடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா பின்னாடியே சூர்யா என்னடா பண்ணிட்டு இருக்க ஏப்பா நீ தண்ணி வைக்கிறாளு சொன்ன அங்க போய்யா ஊர்த்துல விட்டு தண்ணி வைக்கிறீ தண்ணி வைக்கிற நீ என்ன நாடகத்துக்கு எடுத்து விடுவா போலையப்பா ஏப்பா நீ தண்ணி வைக்கிற ஆளு ரசிகர் நீங்க நல்லா இருக்கீங்களா அருமையான ஒரு கூட்டம் அப்புறம் அண்ணன் ஒளிபெருக்கி நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா ஏன் அப்படி நம்ம உங்களுக்கு எனக்கு சண்டகார மாதிரியே முறைச்சு நிக்கிறீங்களா ஏன் அப்படி இந்த இடையில இந்த தண்ணியை வந்து எடுத்து விட்டாப்ல யூடியூப் சேனல் முருகன் ஓகேமா வந்தமா பட்டுமா படுமா இருக்கட்டும் நமது பணியோடு ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலும் தோப்பு தாண்டா நான் ஏறி உழுப்பட்டுமா பழத்தேடாடும் பறிக்கட்டுமா உட்காந்தே விடியற வரைக்கும் நீ எந்திரிக்கவே கூடாது சாலைக்கு சைஸ்களை பாருயா ஒளிபெருக்கி சூப்பர்னே
என்ன அவருக்கு கல்யாணம் கேட்டா நீ ஆகலன்னு சொல்றியா? ரசிகர் இப்படித்தான் இருக்க வேண்டும். என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டேன். உனக்கு என்ன ஆகலையா? கல்யாணங்கிறது மனுஷனுக்கு பிறந்தவனுக்கு ஒரு தடவை தான் ஆகும். எப்ப உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு? என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே முடிவரை ரொம்ப பொறுமையோடு இந்த வள்ளிரம் நாடத்தில் பூங்குயிலே பூங்குயிலே இருங்க தம்பி. என்னப்பா நான் என்ன பூங்குயிலே பூங்குயில் தான் பண்ணேன். நான் ஏற்கனவே ரொம்ப தங்கமான புள்ள. நீ இந்த வாய பப்புன்னு யாரோ வந்திருக்காங்க. யாருப்பா?